இன்றைக்கி தர்ஷன் கிச்சன் சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக சப்பாத்திக்கு எப்படி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அது தோல் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு சின்ன சீரகம், கொஞ்சோண்டு கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. சீரகம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெடிக்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாவும் எடுத்து போட்டு வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் மாறி வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட வதக்குங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். அடி பிடிச்சிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் மாறுதா. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு உப்பு, தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விடுறோம். தக்காளி போட்டு உப்பு போட்டோன்னா டக்குன்னு தக்காளி மசிஞ்சு வரும். அதுக்காக தக்காளி சேர்க்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க தக்காளி. பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு. தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வருது. கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க.
இப்போ நம்ம வேக வச்சுருந்த மசிச்சு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு இப்படி கையாலே மசிச்சு தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணுங்க. நல்லா மசிச்சு போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் எல்லாமும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது மாதிரி தக்காளி வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விடணும். எல்லாமும் ஒன்றா சேர்ந்து வரணும். ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி வெங்காயத்தோடையே உருளைக்கிழங்கு வச்சிடணும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. அப்போ கொதி நமக்கு அமர்த்தினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிங்கன்னா கொதிச்சுட்டு அது கொஞ்சம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுருங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கடைசி ஒரு தடவை கூட உங்களுக்கு உப்பு போதுமா இல்லை பத்தலைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக 10 மினிட்ஸில் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்த்துருக்கோம். கொத்தமல்லி தழை உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கடைசியில் இறக்க போகும்போது கொஞ்சம் தூவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. வெறும் சிம்பிளாக நம்ம எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.